கட்டின பொண்டாட்டிய காப்பாத்த வக்கில்ல, நாட்டை காப்பாத்த கட்சி ஆரம்பிச்சு வந்துட்ட நீ. 20 வயசுல ஒரு பொண்ணு ஹீரோயின் ஆவது பெரிய விஷயம் இல்லைங்க. 20 வருஷமா அந்த பொண்ணு தன்னை ஹீரோயினாவே தக்க வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் அதே எனர்ஜியோட அதே அழகோட. நான் யார சொல்றேன்ட்டு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னாக்காலே நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாய். என்ன விட்டுருமா சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஓட்டன்னு வச்சுக்க. என்னடா அந்நியதாங்க இருக்க. ஏடா நீ பண்ண தவறுல வாந்தி எடுத்துட்டு இருக்க, அதுக்கு நானே பொறுப்பா முடியும். அப்படிதான் வந்து அந்த சாணியை மிச்சம் இருக்கேன், அதுக்கு என்னதான் காரணங்கிறான். நான் வந்து எம்எல்ஏ எம்பி சிஎம் நான் அந்த போயிட்டு இருக்கேன், நீ என்ன வந்து சில்லறெல்லாம் இழுத்துட்டு இருக்க. நீ நானும் ஓடிலாமா? திரு விஜய் அவர்கள் தற்போது தாவேகா எனும் கட்சியை ஆரம்பித்து பிரபலமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவரது மனைவியான திருமதி சங்கீதா அவர்கள் கடந்த 24ஆம் தேதி விவாகரத்து மனு ஒன்றை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலை பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. பள்ளிக்கூடம் போக இல்ல, பள்ளப்பட்டி போட இல்ல, கொக்குமாக்கு ஆகி போச்சு எனக்கு. ஒரு மனுஷன் மக்களுக்காக 1000 கோடி சம்பளத்தை விட்டு வரலாம், சொகுசான வாழ்க்கையை விட்டு வரலாம், கெரியரோட உச்சத்தை விட்டு வரலாம், ஆனா சொந்த பொண்டாட்டியை விட்டு வரலாமா? விஜயனா நமக்காக அவர் பொண்டாட்டியை விட்டு வந்திருக்காரு, இப்போதான் தெரிய வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம அவருக்கு வெறும் ரசிகராகவோ தொண்டனாவோ மட்டும் இருக்கக்கூடாது. இன்னிலேருந்து நம்மளாம் அவருக்கு ஒரு பொண்டாட்டியாகவும் இருக்கணும். நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கேன், ஏன்னா அவருக்கு யாரும் இல்லை. விஜயண்ணா மாதிரி ஒரு கிரேட் பர்சன் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மனுஷன் நமக்கு ஒரு தலைவராக கிடைக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். விஜயண்ணாக்காக ப்ரே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? விஜயும் கீர்த்தி சுரேஷும் பைரவா, சர்க்கார் ஆகிய படங்களில் நடித்திருக்கும் நிலையில் அதன் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தால் கீர்த்திக்கு விஜய் கார்டியன் போல் செயல்பட்டு வருவதாக கூறுகின்றனர் திரைத்துறையினர். அதனால்தான் கீர்த்தியின் நின்று போன ரிவால்வர் ரீட்டா படத்திற்கு பைனான்ஸ் செய்து விஜய் தனது உதவியாளர் ஜெகதீஷை தயாரிப்பாளர் ஆக்கியதாகவும் சொல்கிறார்கள். இந்த நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் நடிகர் விஜய் திடீரென கீர்த்தி சுரேஷ் மீது அளவு கடந்த கனிவு காட்டுவது அவரது மனைவி சங்கீதாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் புகைச்சலை உண்டாக்கி உள்ளதாக சொல்கிறார்கள். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். தாவேக தலைவர் விஜயனுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவோட சதிதான் ப்ரோ. புரிஞ்சதா? சங்கீதா மேடம், எவ்வளவு தைரியம் தான் எனக்கு தளபதி கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டிருப்பீங்க. நீங்க எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 200 ரூபாய் வாங்கிட்டீங்களா டிஎம் கிட்ட இருந்து? மேம், நீங்க வந்து 200 ரூபாய் ஊப்பின்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து டிஎம்கேவோட கைக்கூலி. அவங்க சொல்லி தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. இன்னையோட நிறுத்திக்கங்க இதெல்லாம். கணவரிடமிருந்து ஏதேனும் அழுத்தம் வந்தால் நடிகையின் பெயரை வெளியிடுவேன் என்று சங்கீதா தெரிவித்திருக்கிறார். யார சொல்றேன்ட்டு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இப்படி கை காட்டுவாங்க, இவங்க மட்டும் இப்படி கை காட்டுவாங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இளவரசி குந்தவை தான். வாழ்த்துக்கள் ட்ரிஷா. செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் குடும்ப நல நீதிமன்றத்தில் இது தொடர்பான மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அந்த மனுவில் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அந்த காலத்துல 2-3 வச்சுக்கிறதா சாசம் தானப்பா. எங்க சியானை எடுத்துங்க, 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும், நானே வப்பாட்டியோட வம்சாவளின்னு. அப்படியே மன்னர் வம்சாவளி மாதிரி பெருமையா பேசுறேன். 2021 முதலே தனித்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்றும் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். சுபாவமே அப்படித்தான். அவங்க தாய் தகப்பனே கிட்ட சேர்த்துக்க மாட்டாரு. சோ அந்த மாதிரி இருக்க பட்சத்துல அது உண்மையா இருந்தா சோ சொந்த குடும்பத்தையே அவர் கவனிக்க மாட்டாரு. நாளைக்கு நம்ம குடும்பத்தை எப்படி கவனிப்பாருன்னு மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா? ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். சுத்தி பார்க்கவா? நீங்க போட்டு போன வேட்டி சட்டை எங்கங்க? அதே வர்ற வழியில ஒரு பரதேசி பையன் குடுல வேட்டி சட்டை இல்லாம நடுங்கிட்டு இருந்தா, அவருக்கு என் வேட்டி சட்டையை தானமா கொடுத்துட்டேன். பாரிவள்ளல் பரம்பரைனாங்க. இந்த பாரிவள்ளல் பரம்பரை தானமா கொடுத்தாரு வேட்டி சட்டை. அது இதான்னு கேளு. அடுப்படியில தேங்காய் மூடிய களவாண்டு திங்கிற பையன் நீ
பெரிய மனுஷனுக்கு போறதுக்குலாம் என்னங்க எத்தனை நாளாங்க இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குது. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்கானாடி. மதுரை தெற்கு மாவட்ட மகளிர் அணியா இருந்து இப்போ நான் அந்த போஸ்டிங்ல இருந்து இப்போ எடுத்துட்டு வேற ஒரு முத்துலட்சுமி டெல்லடியை போட்டிருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். 14 லட்சம் கொடுத்து அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ஒரு வட்டி மாதிரி நான் தரேன், அதுல இருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுன்னு சொல்லி சொன்னாரு. அவங்கள்ட்ட காசு கொடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கு சரியான ஒரு வட்டி வரல. தயவு செஞ்சு எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துருங்க. நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். இவர் கேட்குற அந்த 5 லட்சம் 10 லட்சம் எவன் தூக்கி தரானோ அவன் தான் வந்துட்டு அங்கே என்கிட்டே ஃப்ராங்கா சொல்லியிருக்காரு, நீ காசு கொடுத்தேன்னா உனக்கு பதவி, முத்துலட்சுமி காசு கொடுத்தா முத்துலட்சுமிக்கு பதவி. இப்போ அதே மாதிரி முத்துலட்சுமி என்ன விட அதிகமாக கொடுத்துருக்கு, அதனால அதுக்கு பதவி போயிடுச்சு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீ இந்த பதவியில இருக்காத, நாங்க வேற ஆளை போட்டுட்டோம், நீ வந்து இணையமைப்பாளராரு, உனக்கு இணையமைப்பாளராரு, இல்லைன்னா இதை விட்டு விலகிரு, இல்லை வேற ஏதாவது ஒரு பதவி எடுத்துக்கோ. நான் சொல்லிட்டேன், நான் வந்துட்டு நேம் ஆயிட்டேன், ஆல்மோஸ்ட் நான் தான் மகளிர் அணின்றது தெரிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் என் ஃபேஸும் ஃபேம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீங்க எப்படி மாத்துவீங்க? இல்ல புசியானந்தான் தான் மாத்த சொன்னாரு. நக்கல்யா அவனுக்கு. எப்படி பெண்களோட பாதுகாப்பு தான் டாப். தன்னோட சொந்த மனைவியவே டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காரு தாவேகா தலைவர் விஜய். அதுவும் ஏதோ நடிகையோட கள்ளத்தொடர்புல இருந்திருக்காரு. கணவன் கள்ளத்தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னா மனைவி கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? சோ இதை தட்டி கேட்டதுக்காக அவங்களுக்கு பொருளாதார ரீதியா எந்த ஒரு உரிமையுமே கொடுக்காம, அதாவது கையில காசே கொடுக்காம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவ்வளவு கொடூரமான வேலைகளை தாவேகா தலைவர் விஜய் செஞ்சிருக்காரு. இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இது விஜயோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலுமே பொது வாழ்க்கை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா என்ன தனியா குடும்ப வாழ்க்கை வேண்டி இருக்கு. சோ தன்னோட சொந்த மனைவிக்கே துரோகம் செஞ்சு அவங்க இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய நீங்க நாளைக்கு உங்களுக்கு வாக்கு போடக்கூடிய மக்களுக்கு துரோகம் செஞ்சு அவங்களை கொடுமைப்படுத்த மாட்டீங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு? கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ரெடியா இருக்கீங்க? தைரியத்தை பரப்பலாம். அசிங்கமா இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல். ஸ்ரீராம் தெரியுதுல்ல? தெரியுது. ஓகே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஓகே, நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு அந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹேவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் டூல் கிட் இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆஃபீஸ்ல வச்சு விசாரணை நடக்க வச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு போட்டு டிஎம்கே எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ரன் பண்ண போறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சோ நம்ம என்னன்னா, லைக் கரூர் ஷோ அப்ப என்ன ஓகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. முழுக்க திமுகவோட சதிதான் ப்ரோ. முழுக்க இது டிஎம்கேவோட சதிதான். தீய சக்தியோட வேலையை காமிக்குது. இது என்ன தீய சக்தி வேலையை காட்டினாலும் தூய சக்தி தான் ஜெயிக்கும். இங்க வா. ஐயய்ய ராடுகாரப்பே. மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்டு விழுவது, கொண்டாடி சொன்னா கேட்டுக்கணும் என்ற நிலையில ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.